Okay, this is Venkat for venkatfin.com. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரோ முடிச்சிடறேன். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்மெண்ட் பிளான் பண்ணால் என்னோட நம்பர் venkatfin.comல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட் மார்க்கெட் இஸ் டவுன் நோ. ஐ எம் ரியலி டீப்லி ஒரிட் அபவுட் பீப்புள் ஹூ ஹவ் ட்ரஸ்டட் மீ, மை ஓன் கிளைண்ட்ஸ். அதுதான் என்னுடைய கன்சர்னாக இருக்கும். பட் நம்ம வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஐ கேர் ஃபார் மை கிளைண்ட்ஸ் நான் போய் இதையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னன்னா இட்ஸ் நாட் லைக் பிஎம்எஸ் மாதிரி கிடையாது, நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டி மாதிரி கிடையாது. யூ ஆர் பேசிக்கலி பிலீவிங் இன் த எக்கானமி ஆஃப் திஸ் கண்ட்ரி. நாடு நல்லா இருக்கு, நாட்டில் ஓவரால் மார்க்கெட் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா யூ ஆர் கோயிங் டு கெட் அ டீசன்ட் ரிட்டர்ன். நாடு மாத்திரம் கிடையாது, யூஎஸ் மார்க்கெட் நல்லா இருக்கணும், யூரோப்பியன் மார்க்கெட் நல்லா இருக்கணும், யூனோ வேர்ல்ட் ஓவர் எவ்ரி திங் சுட் பி ஃபைன் ஸோ தட் யூ வில் கெட் சம் ரிட்டர்ன்ஸ். ஹேவிங் செட் தட், நிப்பான் இந்தியா மல்டி அசெட் அலோகேஷன் மாதிரி ஃபண்ட்ஸை வந்து எதுக்கு இந்த டைம்ல ரிவ்யூ பண்றேன்னா, நீங்க கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஃபண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? வீடியோ பார்த்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கான வீடியோ இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ். வீடியோ பார்த்து எந்த வீடியோ பார்த்தும் எதுவுமே டெசிஷன் எடுக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. ஓகேவா? மற்ற டிஸ்கிளைமர்லாம் பார்த்துக்கோங்க. விளம்பரத்தை முடிச்சிடுறேன். தேங்க்யூ தமிழ்நாடு ஃபார் யுவர் சப்போர்ட். ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி.inங்க. நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணுவேன். ஓவரால் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அழகாக ஒரு சில பேர் நீட்டாக அதை பண்ணி வச்சிருக்காங்க. சம் கைஸ் 20s 30s, couple of girls too I've done consulting this week. எப்படின்னா ஓவராலாக என்னுடைய கோல் இதுதான், ஃபினான்ஷியல் கோல் தான், இப்போதைக்கு இந்த மாதிரி நான் சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய கமிட்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. திஸ் இஸ் பேசிக்கலி அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க நான் பார்த்துருவேன், டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க நான் பார்த்துருவேன் நான். ஸோ அதையும் ரிவ்யூ பண்ணி கொடுத்துருவேன். இட்ஸ் ஆக்சுவலி ஒன் செஷன். ஆஃப்டர் தட் போத் யூ அண்ட் மீ, நோ கால்ஸ், நோ எஸ்எம்எஸ், நோ இமெயில், நத்திங். நல்லா இருங்க. ஹேவிங் செட் தட், எதுக்குன்னா ஒருத்தவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஹேவிங் செட் தட், நிப்பான் இந்தியா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுடைய பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்க, ஒரு 50% ஓகே ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் டவுன் நோ. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஈக்விட்டியில் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 60% பக்கம் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். பட் யூஸ்வலாக 50 ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா இருந்தால் 80% வரைக்கும் ஈக்விட்டியில் வச்சுக்குவான். இப்போ இருக்கிற சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது 65% வச்சிருக்காங்க, அப்படியே 50% வரைக்கும் கம்மி பண்ணிப்பான். ஆனால் மினிமம் 50% ஈக்விட்டியில் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. 10 to 35% டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட்டு, கவர்மெண்ட் பாண்டு, கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஜி-செக்னு சொல்லுவாங்க. அது கமாடிட்டிஸ்னா நாட் ஓன்லி கோல்ட் அண்ட் சில்வர், எனி கைண்ட் ஆஃப் கமாடிட்டிஸ்ல போய் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அது 10% 30%. ஸோ ஓவராலா ஒரு ஃபண்டு நீங்க 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 50,000 ரூபா தான் ஈக்விட்டிக்கு போகுது. மிச்சம் இருக்கிற 50,000 ரூபா வந்துட்டு ஒன்று கேஷா வச்சிருப்பான், இல்லாட்டி ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இன்வெஸ்ட் பண்றதுக்கு, இல்லாட்டி கோல்டு சில்வர் ஒரு 10-15%, அப்புறம் மணி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மணி மார்க்கெட்டும் கோல்டும் எப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஈக்விட்டி. ஓகேவா? அதனால அதுல இருக்கிற அந்த சேஃப்டி பஃபர் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஹேவிங் செட் தட், இவங்க வந்து ரொம்ப அழகா ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கிராஃப் மாத்திரம் காட்டிட்டு தென் ஐ வில் மூவ் ஆன் டு தி அதர் ஸ்டஃப். ஓகே, see the thing is that எல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்காங்க. பட் ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. see the winners always keep changing. ஒரு சில நேரம் கோல்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஈக்விட்டியோட கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஒரு சில வருஷங்கள்ல. ஸோ ஒரு சில வருஷங்களில் பார்த்தோன்னா ஈக்விட்டி will become very very good returns. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஈக்விட்டி இஸ் ஓவரால் ஈக்விட்டி has given 23%னா கோல்டு has given 13%. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஒரு 7% வச்சுக்கோங்க. 2022ல பாருங்க, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் 0.4% தான். சரிங்களா? கார்பரேட் பாண்ட் சேஃப்னு சொல்ல முடியாது, உங்க கேபிட்டலை எரோடு பண்ணாம இருக்கும் அது, அவ்வளவுதான். சரிங்களா? அவனும் டிஃபால்ட் பண்ணாம இருக்கணும். 2020ல கோல்டுமே -4 போயிடுச்சு, ஈக்விட்டியில ஒரு 26% கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வின்னர்ஸ் கீப் சேஞ்சிங். அதனால இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாங்க. லெட் அஸ் கெட் இன்டு மோர் டீடைல்ஸ் இன் ஹியர். ஒரு நிமிஷம். ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷோ யூ. என்ன எப்பவுமே இந்த டாப் ஹோல்டிங்ஸ் என்னன்னு பார்ப்பேன் நான். ஓகே பாருங்க, இப்போதைக்கு அதாவது இது வந்து ஃபேக்ட் ஷீட்டு, இது வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் டேட்டா. நிப்பான் இந்தியா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ல ஸ்டாக்ஸ்லேயே 64% இருக்கு, பாண்ட்ஸ்ல 14% இருக்கு, கேஷாவே 9% வச்சிருக்காங்க. அதர்ஸ் தான் அந்த கமாடிட்டின்னு நினைக்கிறேன் நான், விச் இஸ் லைக் கோல்டு சில்வர் எல்லாமே. இதுல ஃபர்ஸ்ட் டாப் 10 ஹோல்டிங்ஸ் பாருங்க. திஸ் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் திங். ISAS MSCI வேர்ல்டு ETF சொல்றாங்க. இது எப்படின்னா வேர்ல்டு ஓவர் இருக்கிற டெவலப்டு நேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற டாப் கம்பெனிஸ்ல ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க இதுல இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஓவர் எக்கானமி எப்படி இருக்கு, ஏறுமுகத்துல இருக்கா, என்ன இதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 11,000 ரூபாய் 11% அசெட் வந்து கொண்டு போய் ISAS MSCI வேர்ல்டு ETF போகுது. இப்போ யூஎஸ்ல இருக்கவங்களுமே இந்த ஐசாஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டைரக்டா. இப்போ பாருங்க, ISAS MSCI வேர்ல்டு ETF வந்துட்டு
அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். முதல்ல அதோடைய இதை பாருங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நிப்பான் இந்தியா மல்டி அசெட்டில் அசோக் எலோகேஷன் பண்ணால் அதில் ₹10 ₹12 அது என்விடியாவுக்கு போகும், ஆப்பிள் போகும், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், அமேசான், டெஸ்லா. There are 144 companies where they are investing. They are investing across the world. GE Aerospace இருக்கும், Caterpillar இருக்கும் பாருங்க. அப்புறம் they will be investing someone Eurostock, S&P 500 போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கொரியாவில் இருக்கிற கம்பெனிஸ், ஜப்பானில் இருக்கிற கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சைனா, இந்தியா. ஸோ பேசிக்கலி இதோடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு ஓவர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஓகே, ஓவராலாக இயர் டு டேட் ஒரு 18% கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து ஜனவரி மாதம் ஒரு ₹10,000 போட்டிருந்தீங்கன்னா, இப்போ அது எவ்வளோ ஆயிருக்கும்? ₹1,00,000 போட்டோம்னா ₹1,18,000 இருக்கும். ஈஸி கணக்கு சொல்கிறேன் நான், கணக்கில் வீக்கு. ஹேவிங் செட் தட், இப்போ பாருங்க 18% இருக்கா. இயர் பிகினிங் வாஸ் வெரி வெரி குட். பட் இந்த ஐசார்ஸை பற்றி பேசுகிறேன், நிப்பான் இந்தியா பற்றி பேசல. ஐசார்ஸ், MSCI வேர்ல்டு ETF பற்றி பேசுகிறேன். அதாவது வேர்ல்டு ஓவரில் இருக்கிற நிறைய டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்க, ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் see this. See the performance here. Year to date 18%, year over year 26% growth கொடுத்திருக்கு. 3 monthல வெறும் 4% ஆயிடுச்சு. Then it has started to go negative in the last 1 month. So remember, things are not signing across the world. So be very very careful. Market across the world, அதனால தான் நேத்தே சொன்னேன், US மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 5 days பார்த்தோம். நம்ம Nasdaq Composite பாருங்க, after Trump was elected, there was a kind of hype, நல்லா grow ஆகிற மாதிரி இருந்துச்சு. Then it is coming down now. ஓகேவா? I will come back to நிப்பான் இந்தியா அசெட் அலோகேஷன் எதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது மல்டி அசெட்டில் வந்து பாருங்க. ஓகே, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ETF கோல்டு பீஸில் வந்து ஒரு 10, இப்போ நீங்கள் ₹10,000 நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் ₹1,000 கோல்டுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? கோல்டில், அதாவது இந்தியாவில் இருக்கிற கோல்டு ப்ரைஸை ட்ராக் பண்ணும் அது. கரெக்டா? இதில் எனக்கு பிடிச்சதே அந்த மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் கேப் கம்பெனிஸ், லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ICICI, HDFC பேங்க், இந்த மாதிரி 2-3 பேங்க் வச்சுக்கிறாங்க. அதில் கொண்டு போய் 7%, 8%, இல்லாட்டி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த 7%, 8% கான்சன்ட்ரேஷன் இன் HDFC பேங்க், ICICI பேங்க், மற்ற 2-3 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி போடும் போது ஐ யூஸ் டு திங்க் இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் சரியில்லை. தென் வாட் வில் ஹேப்பன் டு அஸ்? ஸோ தட் இஸ் வை ஐ ரியலி லைக் திஸ். வெறும் 3.3% இன் ICICI பேங்க், 2.7% இன் HDFC பேங்க். கவர்மெண்ட் ஸ்டாக் வந்து ஒரு 2.15% வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸில் ஒரு 2%, எல்லாம் 2% அந்த மாதிரி கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓவராலாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்டே 65% தான். நீங்கள் வந்துட்டு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ₹64,000 தான் இப்போதைக்கு ஈக்விட்டியில் போகுது. மிச்சம் எல்லாம் பாண்ட்ஸு, கேஷாகவே ஒரு 9% வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டில் ஓவராலாக இப்போ நிப்பான் இந்தியா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருவோம். எகெயின் திஸ் இஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லாம் -5ல போக ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த மாதிரி டைமில் 3 மந்த்துக்கு முன்னாடி 0.40 இருந்திருக்கு. நெகட்டிவ் இப்போ டச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே நெகட்டிவாக தான் போகுது. பட் ஹேவிங் செட் தட், ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் கோயிங் நெகட்டிவ் ஆர் நாட். பட் ஓகே, லெட் மீ சி த ஃபேக்ட் ஷீட் பார்த்தா தெரிஞ்சு நமக்கு. ஏன்னா இந்த மாதத்துக்கான ஃபேக்ட் ஷீட்னு நினைக்கிறேன். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க, எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். ICICI, HDFC, ஆக்சிஸ் பேங்க், ITC லிமிடெட், L&T, பஜாஜ் ஃபினான்ஸ், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதெல்லாம் 1% தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1%, NTPC 1%. ஸோ இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு, சில்வரில், கமாடிட்டி ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல க்ரோத் இருந்தால் உங்கள் காசு க்ரோ ஆகும். இந்த மாதிரி இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது பாருங்கள். அப்புறம் இன்னும் இண்டஸ்ட்ரி அலோகேஷனும் பெரிய கான்சன்ட்ரேஷன் இருக்காது. பேங்க்ஸில் ஓவராலாக வெறும் 10% தான் இருக்குது. IT அண்ட் சாஃப்ட்வேரில் 4%, ஃபினான்ஸில் ஒரு 4%. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரிஸ்கோமீட்டர். மறுபடியும் பார்த்துக்கோங்க, சேஃப்னு சொல்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது நான். பிகாஸ் ரிஸ்கோமீட்டர் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்க். பிகாஸ் அகெயின் திஸ் இஸ் இந்த மார்க்கெட். கேன் ஐ சி த கரண்ட் ரிட்டர்ன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ்? ஐம் சாரி, I don't edit my videos. I'm extremely sorry for that. Anyway, again, this is also going negative. But anyway, it is an instrument which you can consider if you wanted to have a buffer apart from equity market. So that is what I want to say, and I really believe that the market comes up again. Okay. By the end of the video, I will tell you what I will be doing. The retirement planning consulting session பண்ணனா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிவ்யூ பண்ணிடுவேன். நான் ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா, இல்லைன்னா அது என்ன பண்ணணும்னு சொல்லிடுவேன். Term insurance, I myself issue. Some people speak to me and buy online also.
and I offer a better customer support when it comes to term insurance. So message பண்ணுங்க. So that is the only bread and butter which is helping me earn my living and survive. Thank you so much. நல்லா இருங்க. Good luck to you.